ஆனந்த நமஸ்காரங்கள். நவராத்திரி என்றாலுமே என்ன? லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை 9 நாள் நம்மளுடைய நவராத்திரி விழா நம்ம கோடம்பாக்கத்தில் ஆண்டவர் நகரில் கருமாரியம்மன் கோயிலில் இந்த நவராத்திரி விழா பண்ண போகிறோம். 2ஆம் தேதி அமாவாசை, 3ஆம் தேதியிலேருந்து நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 3ஆம் தேதியிலேருந்து 9 நாளும் நவராத்திரி விழா. இந்த 9 நாள் நவராத்திரி விழாவில் கோடம்பாக்கம் கருமாரியம்மன் நமக்கு எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் பண்ண போகிறா. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு ரொம்ப பெரிய விசேஷம். நம்ம கோயிலில் 9 நாளும் ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபட போகிறோம். ஒரு சுவாமி பிரதிஷ்டை ஆகிறதுக்கு முன்னாடி முத்து, பவளம், வைரம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் வைக்க சொல்ல அந்த ஸ்ரீசக்கரம் வச்சாதான் அந்த சுவாமியுடைய சக்தி, கிராவிட்டி பவர் அப்படி ஒரு கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கடாட்சம், அருளும், அனுகிரகமும் ஒவ்வொரு வீட்டில் கிடைக்கணுன்றதுக்காக நம்மளுடைய கோயிலில் ஸ்ரீசக்கரம் வச்சு பண்ண போகிறோம். இந்த ஸ்ரீசக்கரம் ரொம்ப பெரிய விசேஷம். அதுவும் கருங்காலியில் ஸ்ரீசக்கரம் ரெடி பண்ணி அதை ஒவ்வொரு இல்லத்திலையும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது ஜென்ரலாகவே இதுக்கு குரு உபதேசம் பண்ணி வித்யா இது பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸ்ரீசக்கரம் கோயிலில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எங்கெல்லாம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம், தொழில் நடத்துகிற இடத்துல வைக்கலாம், ஃபேக்ட்ரிஸில் வைக்கலாம், பிஸ்னஸில் வைக்கலாம், பிஸ்னஸ் ஏரியாஸில் வைக்கலாம். இந்த ஸ்ரீசக்கரம் ஜென்ரலாகவே பெண்களும் வழிபடலாம். ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்க தான் லலிதா சஹஸ்ரம் படிப்பாங்க. நிறைய லலிதா சஹஸ்ரம் படிக்க அந்த ஸ்ரீசக்கரமானது அழகாக மெருகேறும். அந்த ஸ்ரீசக்கரம் ஏற நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தம், ஆனந்தம், சந்தோஷம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்வியில் ஒரு குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் போகணும், படிப்பளவுலன்னா வெள்ளை பூக்களாக அந்த சரஸ்வதிக்காக பண்ணி அர்ச்சனை பண்ணலாம். புஷ்பாஞ்சலி பண்ணி அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூஜையாக பண்ண போகிறோம். 2வது பார்த்தீங்கன்னா துளசி தாமரைனாலுமே மகாலட்சுமி கடாட்சம். அந்த மகாலட்சுமிக்காகவே அந்த ஸ்ரீசக்கரத்தில் துளசியும் தாமரையாலும் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷம். 3வது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் புஷ்பங்கள் எதுக்காக பண்ணுறோம்னா உடல் ஆரோக்கியத்திற்காக. இந்த ஸ்ரீசக்கரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையாக பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக 9 நாள். அது மட்டும் இல்லாமல் கருங்காலி வாராகி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த கருங்காலி வாராகி வாங்கிக்கலாம். அதே போல ஸ்ரீசக்கரம் சோழி மூலியமாக கணித்து அந்த சோழி யாருக்கெல்லாம் அந்த இல்லத்துக்கு அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்றதுக்கு அனுகிரகமும் அருளும் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஸ்ரீசக்கரம் தரப்படும். அவருடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், அந்த பக்தி, ஞானம் எல்லாமே அவ கொடுப்பன. அதனால இந்த ஸ்ரீசக்கரம் இந்த நவராத்திரிக்கு 9 நாள் பூஜை பண்ண போகிறோம். நம்ம கோடம்பாக்கத்தில் ஒரு சிறிய முயற்சி, அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த 9வது நாள் சண்டி யாகம் பண்ணுவதற்கு வேண்டிய முயற்சிகள் பண்ணுறோம். அந்த சண்டி அனுகிரகம் கிடைக்க வேண்டும், நம்ம எல்லோருக்கும் பண்ணுவதற்கு பாக்கியம் கிடைக்க வேண்டும். ஆகையால் இந்த 9வது நாள் நம்ம சண்டி பண்ண போகிறோம் அம்பாள் அனுகிரகத்தினால. ஸோ இந்த 9 நாளும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரிய தீர்வுக்காக, கல்விக்காகவும் சரி, உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சரி, திருமணத்திற்காகவும் சரி, குழந்தை செல்வத்திற்காகவும் இந்த நவராத்திரி எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோர் விதத்திலும் எல்லோருக்கும் சந்தோஷம் தரும். இந்த வாட்டி ஸ்ரீசக்கரம் பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆகிய விரும்புபவர்கள் அவங்களுடைய குடும்ப பெயரை கொடுத்து சங்கல்பம் சேர்ந்து செய்யுங்கள். 9 நாளும் அம்பாளுக்கு அபிஷேகம் உண்டு, வாராகிக்கு அபிஷேகம் உண்டு, மகாமேருக்கு அபிஷேகம் உண்டு. இந்த மேரு அபிஷேகம் ரொம்ப பெரிய குடப்பனை, ரொம்ப பெரிய பாக்கியம். அனைவருமே இந்த யாகத்திலும் சரி, இந்த அபிஷேகத்திலும் சரி, ஸ்ரீசக்கர பூஜையிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப சங்கல்பம் பண்ணிக்கிறதற்கு முன்கூட்டியே பதிவு பண்ணுங்க. அம்பாளுடைய கருணையும் அம்பாளுடைய அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவியே.